வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ரிப்பரேஷன். இந்த வகுப்பில் பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாமுக்கு ஒரு 2 நூல்கள் பற்றி டீட்டெயிலான வினாக்கள் பார்க்க போகிறோம். பகுதி ஆண் சொல்லக்கூடிய இலக்கியம், அதிலிருந்து 17 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள பழமொழி 400. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிற 2 நூல்கள் இருக்கு இல்லையா? ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4 எக்ஸாமில் 1 முதல் 2 கேள்விகள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை எதிர்பார்க்கலாம். ஸோ அது ஆசிரியர் குறிப்பிலிருந்து கேட்கலாம், அல்லது நூல் குறிப்பிலிருந்து கேட்கலாம், அல்லது பொதுவான வினாக்கள்னு சொல்லி இருப்பாங்க, அதுலேருந்து கேட்க சான்சஸ் அதிகம். பாடலுடைய வரிகளில் உள்ள மேற்கோள்கள், முக்கியமான மேற்கோள்கள் ஏதாவது ஒன்று, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி என்ன கேள்விகள் கேட்கலாம் அப்படிங்கிறது நான் இல்லை, யாருமே கெஸ் பண்ண முடியாது. நம்ம கடமை என்ன அப்படின்னா கட்டாயம் அந்த நூலுக்கு பற்றி தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா? ஸோ இதில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். முதல்ல பார்க்கக்கூடிய நூல் பார்த்திங்க அப்படின்னா பழமொழி 400. பழமொழி 400, ஓகேவா? இதிலே பார்த்தீங்கன்னா பாடல்கள் எண்ணிக்கை இருக்குது. எத்தனை பாடல்கள்? 400 பாடல்கள் ஹெட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இருக்குது. பழமொழி அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒரு என்ன சொல்ல, ஒரு வாழ்க்கையை உதவக்கூடிய ஒரு லைனில் இருக்கக்கூடிய தான் பார்த்தீங்கன்னா பழமொழி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓகேவா? நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ பழமொழி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பழமையான மொழி அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஸோ பழமையான மொழியில் அந்த வார்த்தைகளில் மனிதனுக்கு அறிவுரை கூறக்கூடியதான் பார்த்தீங்கன்னா பழமொழி. பேர் காரணம் வரும்போது அது உங்களுக்கு என்ன சொல்ல புரியும், ஓகேவா? ஸோ முதல்ல பழமொழி 400 ஆசிரியர் யாருன்னு பார்க்கணும். இது இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மூன்றுரை அரையனார். இவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பழமொழி 400 அப்படிங்கிற நூலை இயற்றியிருப்பார். யார்? மூன்றுரை அரையனார். அடுத்து இதில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 400 பாடல்கள் பார்த்தீங்கன்னா இருக்குது, ஓகேவா? இப்போ அந்த நூலினுடைய பேர்லேயே பார்த்தீங்கன்னா அந்த பாடல் தெரியும் உங்களுக்கு. பழமொழி 400 அப்படின்னா என்னது? இல்லை 400 பாடல்கள் இருக்கும். ஸோ அப்போது 400 பாடல்களை கொண்டது தான் இந்த பழமொழி 400. அடுத்து பா வகை. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பா வகை கேட்க சான்சஸ் கம்மி தான், இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. எல்லா நூலுக்குமே பா வகை கொடுத்துருப்பாங்க. இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா வெண்பாவால் ஏற்றப்பட்டது தான் இந்த பழமொழி 400, ஓகேவா? 3 கொஸ்டின் படித்தாச்சு. இதில் என்ன கொஸ்டின்லாம்? முதல் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா பழமொழி 400 ஆசிரியர் யார்? மூன்றுரை அரையனார். இதில் எத்தனை பாடல்கள் இருக்குது? 400. இதனுடைய பா வகை என்ன? வெண்பா, ஓகேவா? அந்த மாதிரி 3 கொஸ்டின் படித்தாச்சு. 3மே முக்கியமான கொஸ்டின். ஆசிரியர் பெயர், பாடல்கள் எண்ணிக்கை மறந்துடக்கூடாது, ஏன்னா கூற்று கேள்விகளோடு கேட்கலாம். ஆசிரியர் 3 அரையனார் 400 பாடல்களை கொண்டது. கூற்று காரணம் சரியாக தவறான்னு கேட்பாங்க. ஸோ கூற்று 2 தவறு, 2மே சரி, 1 சரி 2 சரின்னு சொல்லி கொடுப்பாங்க, ஓகேவா? ஸோ முதல்ல இது முடிச்சாச்சு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பழமொழி 400 ஏன் பேர் வரணும், ஏன் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி பேரு காரணம் பார்க்க போகிறோம். ஒரு கதையோ வரலாற்று நிகழ்வோ கட்டி உரைக்கப்பட்டு பாடலின் இறுதியில் பழமொழி நீதி சூட்டப்படுவதாலும் 400 பாடல்களை உடையதாலும் பழமொழி 400 என பெயர் பெற்றது. ஒரு கதையோ வரலாற்று நிகழ்வோ கட்டி உரைக்கப்பட்டு, அதாவது ஏதோ ஒரு கதை, ஏதோ ஒரு வரலாற்று நிகழ்வு ஒரு பாடலில் இருக்கும், ஓகேவா? ஸோ பாடல் உரைக்கப்பட்டு பாடலின் இறுதியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பழமொழி நீதி கூறப்படும். ஒரே ஒரு பழமொழி, ஓகேவா? அந்த கதைக்கு சம்மந்தமான ஒரு பழமொழி பார்த்திங்கன்னா பாடலின் இறுதியில் இடம்பெறும். ஸோ அப்படி இடம்பெறுவதனால பார்த்திங்கன்னா இதுக்கு பழமொழி அப்படிங்கிறது நேம் வச்சுட்டாங்க. 400 பாடல்கள் இருக்கிறதுனால பழமொழி 400 அப்படிங்கிற பேர் வந்திருக்கும், ஓகேவா? ஏதோ ஒரு கதை, அது என்ன கதையான இருக்கலாம், ஓகேவா? ஒரு கதையை கொடுத்துட்டு அந்த கதைக்கு சம்மந்தமான லாஸ்ட்டில் ஒரு பழமொழி கொடுப்பாங்க. 400 பாடல் இருக்கிறதுனால பழமொழி 400 அப்படிங்கிறது இந்த நூலுக்கு பெயர் காரணமாக அமைஞ்சிட்டு. அடுத்து வேறு பெயர்கள் ஒரு 2 பேர் இருக்குது பழமொழி. அடுத்து பார்த்திங்கன்னா உலக வசனம் அப்படிங்கிற 2 சிறப்பு பெயர்கள் இருக்குது. ரொம்ப முக்கியமான ஒரு நேம் சொல்லுவாங்க. அந்த உலக வசனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நேம். எதுக்கு? பழமொழி 400க்கு. பழமொழின்னு சொன்னால் கூட அதை பழமொழி 400 தான் எடுத்துக்கிடணும். உலக வசனம் அப்படின்னு சொன்னால் கூட அது பழமொழி 400 மற்றொரு பேர் தான். அந்த 2 சிறப்பு பெயர்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து ஆசிரியர் குறிப்பு. ஆசிரியர் குறிப்பு மேலே பார்த்தாச்சு. மூன்றுரை அரையனார், அவரை பற்றி உங்களுக்கு கொடுத்துங்க பாருங்கள். மூன்றுரை என்பது ஊர் பெயர் என்றும் அரையன் என்ற பட்டம் பெற்றவர் என்றும் கூறுவர் சிலர். அதாவது மூன்றுரை அரையனார் ஒரு பேர் இருக்குது, அதில் இருக்கக்கூடிய மூன்றுரை அப்படின்னு இருக்கு இல்லையா? இது பார்த்திங்க அப்படின்னா அவருடைய ஊருன்னு சொல்லியிருக்காங்க. யாருடைய ஊர்? அரையனாருடைய ஊர் தான் பார்த்திங்கன்னா மூன்றுரை. அரையனாருங்கிறது பார்த்திங்கன்னா அவர் பெற்றவர் சிறப்பு பெயர், பட்ட பெயர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ முழுமையான பெயர், அதாவது இயற்பெயர் அப்படிங்கிறது தெரியலை. பழமொழி 400 இயற்றிய ஆசிரியர் பெயர். ஒரு ஊர் பெயர் மூன்றுரை அப்படிங்கிறதும் அரையனார் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவருடைய பட்டப்பேர் அப்படிங்கிறதும் தெரிய வருது. அதனால் மூன்றுரை அரையனார் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். அப்போ ஆசிரியர் குறிப்பு முடிஞ்சுது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நூல் பகுப்பு முறை, அதாவது நூல் பழமொழி எப்படி பிரித்து வச்சுருப்பாங்க கொடுப்பாங்க, ஓகேவா? இந்நூலில் பெரும்பிரிவுகள் பார்த்திங்கன்னா 5 இருக்குது. அதாவது 5 பெரும்பிரிவாக பிடிச்சிருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இயல்கள் வச்சுருப்பாங்க. இயல்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 34 இயல்கள் பார்த்திங்கன்னா இருக்கிறது. அதாவது 5 பெரும்பிரிவுகள் 34 இயல்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து பிரிவு 1 கல்வி ஒழுக்கம் புகழ் பற்றியது. அதில் ஒரு 9 இயல்கள் கொடுத்துருக்குறாங்க. பிரிவு 2 சான்றோர் நட்பின் இயல்பு பற்றியது. இதில் ஒரு 7 இயல்கள் கொடுத்துருக்குறாங்க. பிரிவு 3
முயற்சி பொருள் பற்றியது. இதில் ஒரு 8 இயல்கள் இருக்குது. பிரிவு 4ல் அரசர், அமைச்சர், பாடல் பற்றியது. அதில் ஒரு 6 இயல்கள் கொடுத்துருக்குறாங்க. பிரிவு 5ல் இல்வாழ்க்கை, உறவினர், வீடு நெறி பற்றிய பாடல்கள் அமைச்சிருக்குது. அதில் 4 இயல்கள் இருக்குது. ஸோ டோட்டலாக 5 பிரிவாக பிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த 5 பிரிவுகள் என்னென்ன, அது எதை பற்றி பாடுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் உள்ள மொத்த இயல்களும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ மொத்த இயல்கள்னு கேட்டால் 34. பிரிவு பெரும்பிரிவு எத்தனை பிரிவுகள்னு கேட்டால் 5. இந்த 2 மட்டும் நான் வச்சுக்கோங்க. உள்ளது கேட்க சான்சஸ் கம்மி தான். ஓகேவா? ஸோ இது முடிஞ்சது பொருள் பகுப்பு முறை. அடுத்து பார்த்தீங்கன்னா பொதுவான குறிப்புகள். நூலை பற்றிய பொதுவான குறிப்புகள் சில இருக்குது, அதை பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க, அது வேறு மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க. எல்லாம் தொகுத்து கொடுத்தது தான் பார்த்தீங்கன்னா இந்த பொதுவான குறிப்புகள். 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் உள்ள முப்பெரும் அறநூல்கள் திருக்குறள், நாலடியார், பழமொழி நாடு. நம்ம மேலே எங்கே பார்த்தோம், அதை நாலடியார் படிக்கும்போது பார்த்துருப்பீங்க. ஓகேவா? முப்பெரும் அறநூல்கள்னு சொல்லியிருப்பேன். 3 நூல் சொல்லியிருப்பேன். திருக்குறள், நாலடியார், பழமொழி 400. இந்த 3 நூல்களும் சேர்த்து தான் பார்த்தீங்க அப்படின்னா முப்பெரும் நூல்கள், அறநூல்கள் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. ஸோ அப்போ அறநூல்கள் முப்பெரும் அறநூல்கள்னு கேட்டால் உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது திருக்குறள், நாலடியார், பழமொழி 400. இந்த 3 தான் தெரியணும். திருக்குறளை இயற்றியவர் யார்? திருவள்ளுவர். நாலடியாரை பார்த்தீங்கன்னா சமண முனிவர்கள். பழமொழி 400 பார்த்தீங்க அப்படின்னா மூன்றுரை அரையனார். திருக்குறளில் 1330 குறட்பாக்களும், நாலடியாரில் 400 பாடல்களும், பழமொழி 400லையும் 400 பாடல்களும் இருக்கும். ஓகேவா? அதை மட்டும் தெரிஞ்சுக்கணும், மறந்துடக்கூடாது. அடுத்து தொல்காப்பியர் பழமொழியை முதுமொழி என்கிறார். அப்போ முதுமொழிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு பெயர் தான். எதுக்கு? பழமொழி 400க்கு. மேலே பார்த்தாச்சு பழமொழி. அடுத்து பார்த்தீங்கன்னா உலக வசனம் அப்படிங்கிறது தான் இந்த பழமொழி 400 வேறு சிறப்பு பெயர்கள் பார்த்தோம். இங்கே தொல்காப்பியர் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு புது பேரை கொடுக்குறாரு. என்ன பேர்? முதுமொழி அப்படிங்கிற பேரை கொடுக்குறாரு. ஸோ அப்போ முதுமொழின்னு சொன்னாலும் கூட பழமொழி 400 தான் என்னது ஞாபகத்துக்கு உங்களுக்கு வர வேண்டும். ஸோ அப்போ பழமொழி 400ஐ முதுமொழி என்று அழைத்தவர்னு கேட்டால் தொல்காப்பியர். தொல்காப்பியத்தை இயற்றிய தொல்காப்பியர் தான் அப்படி கூறியிருக்கிறாரு. அடுத்து பழமொழி என்ற சொல் முதலில் அகநானூற்றில் வருகிறது. பழமொழி அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். பழமொழி அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தை எங்கே வருதான்? அகநானூறு அப்படிங்கிற நூலில் வரும். இதில் எங்கே படிப்போம்? 10 பாட்டில் படிப்போம். அகநானூறு, புறநானூறு வரும் இல்லையா? ஸோ அகநானூரில் படிப்போம். அந்த அகநானூறு நூலில் தான் பார்த்தீங்கன்னா முதலாக பழமொழி அப்படிங்கிற நூல் பெயர் அப்படிங்கிறது வார்த்தைங்கிறது இடம்பெறுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பழமொழி என்ற வார்த்தை முதலில் எந்த நூலில் எடுத்தாளப்பட்டுள்ளதுன்னு கேட்டால் அகநானூறு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து இந்நூலை பதிப்பித்தவர், அதாவது பிரிண்ட் பண்ணவர் யார் கேட்குறாங்க? செல்வசேகர முதலியார் அப்படிங்கிறவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த நூலை பதிப்பிச்சிருக்கிறாரு. இது ஒரு முக்கியமான பாயிண்ட், மறந்துடக்கூடாது. பழமொழி 400ஐ முதலில் பதிப்பித்தவர்னு கேட்டால் செல்வசேகர முதலியார். என்ன பேர்? செல்வசேகர முதலியார். அடுத்து 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் மிகுதியாக வரலாற்று குறிப்புகளை கூறும் நூல் இதுவே. ஸோ டோட்டலாக 14 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒரு 18 நூல்கள் இருக்குது. அந்த 18 நூல்களில் கூறாதது, அதாவது ஒரு வரலாற்று குறிப்புகளை பற்றி கூறக்கூடிய ஒரு மிகப்பெரிய, அதாவது முக்கிய நூல்னு கேட்டால் இந்த பழமொழி 400 மட்டும்தான் கூறுகிறது. வரலாறு நிகழ்வு என்னப்பா? வரலாறுனா பின்னாடி நடந்தது போராக இருக்கலாம், எதாக வேணா இருக்கலாம், அரசர்கள், ஆட்சிகள், இந்த மாதிரி எதா இருக்கலாம். ஸோ அப்படி செய்திகள் நிறைய கூறக்கூடிய ஒரே நூல் கேட்டிங்கன்னா இந்த பழமொழி 400 தான். அப்போ கேட்கலாம், கொஸ்டின் எப்படி இருக்கும்? பழமொழி 14 கீழ்க்கணக்கு நூல்களில் வரலாற்று செய்திகளை அதிகமாக கூறக்கூடிய நூல் எதுன்னு கேட்டால் பழமொழி 400. முடிஞ்சுது. இதோட பார்த்திங்க அப்படின்னா பொதுவான குறிப்புகள் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா மேற்கோள். அந்த நூலில் உள்ள முக்கியமான மேற்கோள்கள். ஓகேவா? அதாவது பாடல் வரிகள்னு சொல்லலாம். அணியெல்லாம் ஆடையின் பின், கடன் கொண்டும் செய்வார் கடன், கற்றலின் கேட்டலை நன்று, குன்றின் மேல் இட்ட விளக்கு, தனிமரம் காடாதல் இல், திங்களை நாய்க்குறை தற்று, நூனலும் தன் வாயால் கெடும். அணியெல்லாம் ஆடையின் பின் என்னன்னு தெரியல விளக்கம். கடன் கொண்டும் செய்வார் கடன் தெரியல எனக்கு. கற்றலின் கேட்டலை நன்றி, இது முக்கியமாக ஒரு வார்த்தை கற்றுக்கிட்டதை வர அது கேட்டால் நல்லாயிருக்கும் சொல்லியிருக்காங்க. குன்றின் மேல் இட்டு விளக்குன்னா என்னது? ஒரு என்ன சொல்ல, ஒரு படிப்பாளி சொல்லலாம். நான் 10 பேர் முட்டாள் இருக்கிறதுல ஒரு அறிவாளி இருப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு இது. ஓகேவா? அதாவது சிறந்து விளங்கக்கூடிய ஒரு ஆள் சொல்லலாம். தனிமரம் காடாதால் இல்லை, தனிமரம் தோப்பாகாது. திங்களை நாய் குறைத்தற்று, அதாவது சூரியனை பார்த்து நாய் குறைத்தா சூரியன் வலிக்க போகிறது இல்லை, சூரியன் கேட்க போகிறது இல்லை. நூனலும் தன் வாயால் கெடும், நூனலும் என்னது? தவளை தானே, தவளை தன் வாயால் கெடும். அவ்வளோதான் நினைக்கிறேன். ஓகேவா? இதுக்கு அடுத்து இருக்குது சிறுபஞ்ச மூலம் இருக்குது. ஓகேவா? ஸோ இதோட பழமொழி 400 பற்றி முக்கியமான கேள்விகள் முடிஞ்சது. இதில் இருந்த கேள்வி கேட்பாங்க. இதை விட்டால் கேள்வி வேறு எங்கேயும் கேட்க முடியாது. ஓகேவா? இதை பற்றி வேறு செய்திகள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். செய்திகள் இல்லை, ஓகேவா? இதான் மேக்ஸிமம் இதுதான் செய்திகள். வேறு செய்திகள் இருக்க சான்சஸே கிடையாது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சிறுபஞ்ச மூலம், இதை பார்த்துடலாம். சிறுபஞ்ச மூலம் முக்கியமான ஒரு நூல் தான். இதுவுமே பார்த்தீங்கன்னா 14 கீழ்க்கணக்கு நூல்கள் ஒரு முக்கியமான நூல் சிறுபஞ்ச மூலம். இதனுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காரியாசான். இது பார்த்தீங்கன்னா இருக்கும், ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. காரியாசான் சொல்லி எங்கே இருக்கும்னா 9th 10th இருக்கும். ஓகேவா? சிறுபஞ்ச மூலத்துலேருந்து பாடல் கொடுத்துருப்பாங்க. காரியான பட்சம் சில செய்திகள்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா?
அப்போ சிறுபஞ்ச மூலத்தை இயற்றியவர் யார்? காரியாசான். பாடல்கள் எத்தனை இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கடவுள் வாழ்த்து 1, பாயிரங்கள் 2, செய்யுட்கள் பார்த்தீங்கன்னா 102. உங்களுக்கு தேவையானது 102 மட்டும்தான். ஓகேவா? சிறுபஞ்ச மூலத்தில் இடம்பெற்றுள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டால் 102 தான். ஓகேவா? கடவுள் வாழ்த்துன்னு கேட்டால் 1, பாயிரங்கள்னு கேட்டால் 2, டோட்டலாக 102, 105 பாடல்கள் ஆச்சு. ஓகேவா? அது கேட்க மாட்டாங்க. மேக்ஸிமம் பாடல் எண்ணிக்கைன்னு கேட்டால் 102 அப்படிங்கிறத மட்டும் உங்களுக்கு ஞாபகம் வச்சிருக்க வேண்டும். பாவகை எப்பவும் போல் வெண்பா தான். இதோட பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின் படித்தாச்சு. ஆசிரியர் காரியாசான், பாடல்களின் எண்ணிக்கை 102, பாவகை வெண்பா. அடுத்து பெயர் காரணம், சிறுபஞ்ச மூலம் சொல்லி ஏன் பெயர் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கண்டங்கத்தரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய வேர்கள் இணைந்து மனிதனின் நோயை குணப்படுத்துவது போல இந்நூல் மனிதனின் உள்ளப்பிணியை நீக்குகிறது. இது நீங்கள் ஸ்கூல் புக்கிலே போட்டிருப்பாங்க. ஓகேவா? என்ன வேர்லாம் 5 வேர், கண்டங்கத்தரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி, இந்த மாதிரி 5 வேர்கள் பார்த்தீங்கன்னா மனிதனுடைய நோய்களை தீர்க்கும். இதே போல் அந்த சிறுபஞ்ச மூலத்தில் உள்ள பாடல்கள் பார்த்தீங்கன்னா மனிதனுடைய பிணி, அதாவது உள்ளத்தில் உள்ள அந்த மனக்கவலை எல்லாத்தையுமே போக்கக்கூடிய ஒரு குணம் கொண்டது தான் இந்த சிறுபஞ்ச மூலத்தில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை. அதனால தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு சிறுபஞ்ச மூலம். சிறுங்கிறது பார்த்தீங்கன்னா சின்ன பொருள் கூடும், பஞ்சம் அப்படிங்கிறது பார்த்தா 5, மூலம் கேட்டால் வேர்கள் என்று பொருள். ஓகேவா? சிறுபஞ்ச மூலம் 5 சிறிய வேர்கள் அப்படிங்கிறத பொருளாக கூற வேண்டும். ஸோ அடுத்த சிறுபஞ்சத்து மூலம் பற்றிய பொதுவான குறிப்புகள் கொடுத்துருக்கேன். என்னென்ன பார்க்கலாமா? மருதின் பெயரால் பெயர் பெற்ற நூல். நம்ம முன்னாடி பார்த்தோம், என்ன பார்த்தோம்? திரிகடுகம் மருதின் பெயரால் பெயர் பெற்ற நூல். ஓகேவா? அதே மாதிரில இந்த சிறுபஞ்சமும் மூலம் பார்த்தீங்கன்னா ஒரு மருதின் பெயரால் பெயர் பெற்றது. பஞ்சம்னா 5, மூலம்னா வேர். ஓகேவா? சிறுபஞ்ச மூலம் 5 சிறிய வேர்கள். அந்த 5 வேர்கள் என்ன போட்டிருக்காங்க? கண்டங்கத்தரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. இந்த 5 வேர்கள் மனப்படாமல் தெரியணும், மறந்துடக்கூடாது. ஏதாவது ஒரு 3 வேர்களை கொடுத்துட்டு ஒரு கேட்கலாம், பொருந்தாத வேறு எது அப்படின்னு சொல்லி கேட்க சான்சஸ் அதிகம். அடுத்து சிறுபஞ்ச மூலம் போன்றே பெருபஞ்ச மூலம் என்ற ஒன்றும் உண்டு. பாருங்கள், அது சிறுபஞ்ச மூலங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மருந்து. அது மருந்து தான் இருக்குது, நூல் இல்லை. ஓகேவா? சிறுபஞ்ச மூலமாக இருக்கல, பெருபஞ்சமாக இருக்கல, நூல் கிடையாது, மூலிகை தான் இருக்குது. அதில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். வில்வம், பெருங்குமிழ், பாதிரி, தாளுதலை, வாகை, இந்த 5ம் பார்த்திங்கன்னா பெருபஞ்ச மூலம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன்னா இது பார்த்திங்கன்னா பெரிய மரத்தில் உள்ள வேர்கள் சொல்லலாம். ஓகேவா? அதனால் பெருபஞ்ச மூலம் என்று அழைக்கப்படுகிறது. வில்வம்ங்கிறது பார்த்திங்கன்னா மரம். இந்த பெருங்குமிழ்ங்கிறது சரியாக தெரியலை, பாதிரி எனக்கு சரியாக தெரியல. தழுதாலை அப்படிங்கிறது ஒரு மரம் தான். வாகை மரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் உள்ள வேர்களும் பார்த்திங்கன்னா மனிதனுடைய நோயை போக்கக்கூடியது. அதனால் இதை பெருபஞ்ச மூலம் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்கிறாங்க. அடுத்து காரியாசானும் ஏலாதியின் ஆசிரியருமான கனிமேதாவியாரும் மதுரை தமிழ் ஆசிரியர் மகாயனாரின் ஒரு சாலை மாணவர்கள். இது ஸ்கூல் புக்கில் போட்டிருப்பாங்க, நீங்கள் படிச்சிருப்பீங்க. காரியாசான் எவ்வாறு சிறப்பிக்கப்படுகிறான்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதாவது அவருடைய ஆசிரியர் பேர் தான் பார்த்திங்கன்னா மக்காயனார் சொல்லுவாங்க. ஸோ அதனால் அவரை மக்காரியாசான் அப்படின்னு பேரில் அழைப்பாங்க. அவர் பட்ட பேர் உண்டு. ஓகேவா? அப்போது இதில் ஒரு முக்கியமான இருக்குது, என்ன வருது? அந்த 5 வேர்கள் மட்டும் வச்சுக்கணும். என்னெல்லாம்? கண்டங்கத்தரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. இந்த 5 வேர்கள் ரொம்ப முக்கியமானது. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா காரியாசனுடைய ஆசிரியர் கேட்பாங்க. யார்? காயானார் சொல்லுவாங்க, மகாயானார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரை சிறப்பு பேர் பார்த்திங்கன்னா காரியாசன் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. யாரை? இந்த சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியரான. அவரோட இன்னொரு மாணவர் தான் யார்? ஏலாதியை ஏற்ற கனிமேதாவியார். இந்த ஏலாதியை பற்றி முன்னாடி பார்ப்போம். ஓகேவா? அப்போ கனிமேதாவை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ இது ஒரு கொஸ்டின், முக்கியமான கொஸ்டின். நல்ல கொஸ்டின். காரியாசானின் ஆசிரியர் யார்? மகாயானார். அடுத்து இந்த நூல் தொல்காப்பியர் குறிப்பிடும் அம்மை என்ற வனப்பிற்குரியது. நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், 4 மணி கடிகையா. ஸோ அதில் பார்த்துருப்போம் நினைக்கிறேன். ஓகேவா? அம்மை என்ற வனப்பிற்கு உரியதான் எனது இந்த பழமொழி 400 சிறுபஞ்ச மூலம். ஓகேவா? ஸோ இதோட பார்த்திங்க அப்படின்னா பொதுவான குறிப்புகள் முடிஞ்சது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த நூலில் உள்ள முக்கியமான ஒரு சில மேற்கோள் வரிகள். நூற்கு சொல்லின் வனப்பே வனப்பு, போதைக்கு உரைத்தாலும் செல்லாது உணர்வு, போதைக்கு இல்லை, மாறி சொல்லிட்டேன், பேதைக்கு உரைத்தாலும் செல்லாத உணர்வு. இந்த 2 முக்கியமான மேற்கோள்கள் பாடல்கள் எதில் இருக்குது? சிறுபஞ்ச மூலத்தில் இடம்பெற்றுள்ளது. என்னெல்லாம்? நூற்கு சொல்லின் வனப்பே வனப்பு, பேதைக்கு உரைத்தாலும் செல்லாத உணர்வு. இந்த மாதிரி 2 பாடல் வரிகள் கொடுத்துருக்குறாங்க இதில் சிறுபஞ்ச மூலத்தில். ஸோ அப்போ நம்ம இன்றைக்கி 2 நூலை பற்றி டீட்டெயிலாக பார்த்தாச்சு. ஒன்று சிறுபஞ்ச மூலம், இன்னொன்று பார்த்திங்கன்னா என்னது? பழமொழி 400. 2 நூல்கள் ரொம்ப முக்கியமான நூல்கள். இதில் ஒரு கேள்வி அல்லது 2 கேள்வி எதிர்பார்க்கலாம், கட்டாயம் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? இதற்கான PDF நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன். உங்களுக்கு மொத்தமாக வேணாலும் பார்த்திங்கன்னா அமௌண்ட் பே பண்ணி வாங்கிடலாம். இந்த நம்பரை கான்டக்ட் பண்ணி நீங்கள் என்னது வாங்கிக்கலாம். நம்பர் எழுதுகிற பாருங்கள், 7639340298. ஓகேவா? இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி இந்த PDF பார்த்திங்கன்னா ஒன்லி PDF தான் சென்ட் பண்ணுவேன். நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா கொரியர் அனுப்ப சொல்கிறீங்க, கொரியர் அனுப்பலாம். ஆனால் அந்த பிரிண்ட் எடுத்து அனுப்புறது அமௌண்ட் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா ஆகும். அதனால் பார்த்திங்கன்னா நான் PDF உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ரொம்ப கம்மி விலையில் PDF சென்ட் பண்ணிடுவேன். அதை நீங்கள் பிரிண்ட் போட்டுக்கோங்க, ரொம்ப கம்மியாக தான் வரும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு PDF பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டல் 3 PDFs வரும். அதாவது பகுதி ஆண் சொல்லக்கூடிய இலக்கணம் முதல்ல, அடுத்து பார்த்திங்கன்னா பகுதின்னு சொல்லக்கூடிய இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 நூல் 2 PDF. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் அறிஞர்களும்
தோன்றும் அப்படின்னு சொல்லி ஒரு பிடிஎஃப். ஓகேவா? டோட்டலாக 3 பிடிஎஃப் வரும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 4 சிலபஸில் உள்ள தமிழ் அப்படிங்கிறது டோட்டலாக உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துரும். அதாவது கவர் ஆகிரும். நீங்கள் வேறு ஸ்கூல் புக்கவோ அல்லது வேறு எந்த மெட்டீரியல் கரெக்டாக தேவை இருக்காது. இதை மட்டும் படித்தா போதும். உங்களுக்கு டாபிக் வைஸாக பக்காவாக கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தாலே தெரியுது இல்லையா? சிறுமஞ்சமும் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி முக்கியமான கேள்விகள் எல்லாமே கொடுத்துட்டாங்க. இது மட்டும் நீங்கள் நல்லா படிக்க போகிறீங்க, எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஓகேவா? இந்த மாதிரி தான் அந்த பிடிஎஃப் இருக்கும். ஓகேவா? இது மாடல் பிடிஎஃப் நீங்கள் இதை பார்த்தாலே போதும். வேறு இதே மாதிரி தான் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு A to Z தமிழில் என்னென்ன இருக்கும் எல்லாமே இருக்கும். ஓகேவா? சிலபஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே இதில் வந்து அடங்கிடும். ஸோ பயப்படாமல் வாங்கி படிக்கலாம். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.